கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தேவனாகிய கர்த்தரை எல்லாரும் சேர்ந்து பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இடைவிடுவார். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, எதை குறித்தும் பயமில்லையே, எதை குறித்தும் பயமில்லையே, என் நேசர் நடத்துகிறே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். செய்த நன்மைகள் நினைக்கின்றே, செய்த நன்மைகள் நினைக்கின்றே, நந்தியோடு துதிக்கின்றே, நந்தியோடு துதிக்கின்றே. கைவிடாத என் நாயனே, கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே, ஐயா கல்வாரி நாயகனே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். சாய்ந்து விட்டேன் நான், சாய்ந்து விட்டேன் நான். நல்ல தகப்பனே, ஒரு தாயினுடைய மடியில் ஒரு குழந்தை ஆண்டவரை எவ்வளோ அழகாக ஆற்றி தேற்றப்படுகிறதோ, அதுபோல ஆண்டவர் எங்களை மடியில் வைத்து தேற்றுகிற நல்ல கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து இந்த நாளை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவர்களிடமாய் பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முலைப்பாலை குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை படிக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறார் பாருங்கள். இதோ நான் சமாதானத்தை நதியைப் போல உங்கள் மத்தியிலே நான் பாய பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். இடுப்பில் வைத்து சுமப்பதும் முழங்காலில் வைத்து தாலாட்டுவதும் யாருடைய செயல் என்றால் நமக்கு நன்றாக தெரியும். ஒரு தாய் தான் ஒரு பிள்ளையை அப்படியாக செய்வாள். அப்படியானால் இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு தாயை போல இருந்து நம்மளை அருமையாக தாலாட்டி, முழங்காலில் வைத்து அவர் தாலாட்டி, இடுப்பில் வைத்து நம்மளை சுமக்கிறவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் இந்த உலகத்தில் நாம் நடக்க முடியாமல்
பயணிக்க முடியாமல், முன்னேற முடியாமல் சோர்ந்து போய்விடுகிறோம். அப்படி சோர்ந்து போகிற சந்தர்ப்பங்களில் ஆண்டவராகிய தேவன் நம்மளை இடுப்பில் சுமந்து கொண்டு செல்லுகிறார். நமக்கு தெரியும், ஒரு குழந்தை தன்னுடைய தாய் அந்த குழந்தையை கூட்டி கொண்டு ஒரு வேளை வழியில் நடந்து போனால், அந்த குழந்தை திடீரென்று என்னால் நடக்க முடியலை என்று சொல்லும்போது அந்த தாய் எப்படி அந்த குழந்தையை இடுப்பில் வைத்து சுமக்கிறாங்களோ அதே போல் நம்முடைய தேவன் நம்மளை இடுப்பில் வைத்து சுமக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள், எத்தனையோ முறை நடக்க முடியலை, முன்னேற முடியலை, இதுக்கு மேலே என்னால் முடியலை, அப்படியெல்லாம் சோர்ந்து போனீங்க. ஆனால் அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் தேவன் உங்களை சுமந்திருக்கிறார் அல்லவா? அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன், 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். அருமை தேவ பிள்ளைகளே, தாய் தேற்றுவது போல யாருமே தேற்ற முடியாது. ஒரு தகப்பன் கூட ஒரு பிள்ளையை அப்படியெல்லாம் தேற்ற மாட்டார். தகப்பன் அடித்தா கூட உடனே பிள்ளை ஓடி செல்வது தாயினிடத்திற்கு தான். தாயினுடைய அரவணைப்பும் தாயினுடைய தேற்றுதலும் பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. இதுபோல தான் நம்முடைய தேவன் ஒரு தாயை போல நம்மளை தேற்றுவார். இன்றைக்கி கலங்கி நின்று கொண்டு இருக்கிறீங்களா? சோர்ந்து போய் நின்று கொண்டு இருக்கிறீங்களா? நடக்க முடியலைன்னு சொல்கிறீங்களா? என்னால் பலனே குன்றி போயிட்டுன்னு சொல்கிறீங்களா? தகப்பனாக தாயாக இருந்து தெய்வம் நம்மை சுமப்பார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். அவருடைய மார்பில் சாய்ந்து கொள்ளுங்கள். தாயை போல தாயின் அண்டையில் எப்படி பிள்ளை கிட்டி சேர்ந்து நடக்குமோ, சில பிள்ளைகளை பாருங்கள், அந்த தாயினுடைய சேலையை பிடித்து கொண்டே நடக்கும். எந்த நேரம் அந்த தாயை ஒட்டி கொள்ளும். அந்த பிள்ளை எப்பவும் அந்த தாயோடு இசைந்து இருக்கிறது போல தேவனோடு இசைந்திருங்க, தேவனால் தேற்றப்படுவீர்கள். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஒரு தாய் எங்களை தேற்றுவது போல அருமையாக ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவரீர் எங்களை தேற்றி நடத்துகிற கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.